வணக்கம் அண்ட் வெல்கம் டு அரசியல் பேட்டை. வணக்கம் சார். சார், நேற்று அமமுக என்டிஏ கூட்டணியில் வந்து இணைஞ்சிருந்தாங்க. இன்னைக்கு வந்து தொடர்ந்து ஜி.கே. வாசன் அவரும் அவருடைய கட்சியும் இப்போ இணைறதை பார்க்க முடியுது. ஆமா, ஒன்னாதான் இருக்காங்க. பட் ஆனா பெருசா வெளியில அதை காமிச்சுக்கிறதே இல்லை சார். அவர் காணாமலே இருந்தார் சார், காணாம போயிருந்தாரு கொஞ்ச நாளா. திடீர்னு அமமுகனா ஒரு 5-6 பேர் இருப்பாங்க. ஸோ அதனால அது பார்ட்டியா தெரியும். இவர் ஒரே ஆளுனால அவரா வந்தாதான் ஒண்ணுங்கிற மாதிரி. அவர் வந்தது மட்டும் இல்லாம அவர் என்ன சொல்றாருன்னா, தாவேகாவும் சரி மற்ற கட்சிகள் தேமுதிக எல்லாருமே வந்து என்டிஏல வந்து சேரணும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்கதை பார்க்க முடியுது. இப்போ ஒவ்வொருத்தரும் என்ன பண்றாங்கன்னா, ஒன்றிய அமைச்சர் பியூஷ் கோயலை வந்து போய் சந்திக்கிறதையும் வந்து பார்க்க முடியும். இது என்ன அப்படின்னா, இத்தனை நாள் இவங்கெல்லாம் எங்க இருந்தாங்கன்னே தெரியல. நேத்து வந்து டிடிவி தினகரன் சேர்ந்தோன்னா இப்போ ஒருத்தர் பேக் டு பேக் சேரதை பார்த்தா பாஜகவுடைய வற்புறுத்தலின் பேர்ல தான் எல்லாருமே லைனா போய் சரண்டர் ஆகுறாங்களோ அப்படின்ற மாதிரி தோணுது. இது என்ன தோணுது, ரெண்டாம் தேதி கேஸ் வருது தினகரனுக்கு, இரட்டை இலைக்கு லஞ்சம் கொடுத்த கேஸ். திடீர்னு 2ஆம் தேதி இப்போ லிஸ்ட்டில் போட்டிருந்தாங்கன்னா அப்போ அவர் என்ன பண்ணுவார் பாவம். அவர் இந்த குழுவில் போய் டெல்லி ஜெயிலெலாம் இருக்க முடியுமா? யோசனை பண்ணி பாருங்க. அவர் நல்ல ஒரு அருமையான ஒரு வீட்டில் மர வேலைப்பாடுகளோடு கூடிய ஒரு வீட்டில் சென்னையில் இருக்கார். அங்கே இருந்துட்டு போய் திகாரில் போய் குளூரில் போய் கம்பளியை பற்றி படுக்க முடியுமா? உடனே சரி ரைட் இந்த வந்துடுறேங்க. இது எனக்கும் எடப்பாடிக்கும் வந்து நடந்த சண்டை வந்து பங்காளி சண்டை அப்படின்ட்டு போயிட்டாரு சார். இவங்க அப்படி என்ன சார் ஓட் உள்ள பேங்க் என்ன இருக்கு உங்ககிட்ட? ஓட் பேங்க் அப்படி என்ன இருக்கு? ஓட் பேங்க் வந்து என்ன இருக்குன்னா, ஒரு அதிமுகவில் ஜெயலலிதா கூட இருந்த நபர், சசிகலா கூட இருந்த நபர், அப்படிங்கும்போது தனியாக ஒரு கட்சியை வச்சிருக்காரு. இவர் வந்து சாதி ரீதியாக இவர் பார்க்குறாங்க, ஒரு கேஸ்ட் போலரைசேஷனுக்கு. இப்போ அதிமுக வந்து 2 பெரும் சாதிகளுக்கான கட்சியாக இருந்தது. அதனுடைய கேஸ்ட் போலரைசேஷனை உடைச்சி எடப்பாடி, அதாவது தினகரனும் சசிகலாவும் இன்னும் இருக்கக்கூடிய ஓபிஎஸும் உடச்சி எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஸோ அது வந்து தென் மாவட்டங்கள் வந்து பெரிய ஒரு பாதிப்பு ஏற்படுத்தியதாக உணர்றாங்க. ஸோ அதன் அடிப்படையில் வந்து இவங்களை வந்து மிரட்டியாவது கூட்டணியில் தக்க வைத்து இவர் கையில் சீட்டை கொடுத்து அதன் மூலமாக வந்து பிரச்சாரத்துக்கு அனுப்பி அந்த ஓட்டுகளை வந்து திரும்ப ரெக்கவர் பண்ணலான்னு பார்க்குறாங்க. ஆனால் மக்கள் வந்து மனநிலை என்ன என்பது ரொம்ப சுலபமாக தெரியும். இப்போ தினகரன் மேலே வந்து ஒரு இது இருக்கும் இல்லையா, ஏதோ ஒரு சரி சசிகலா அவருடைய ரிலேட்டிவ், அதன் அடிப்படையில் ஒரு அதிமுக இருந்தார், பெரியவங்க எம்பியாக இருந்தவர், அதன் அடிப்படையில் இவருக்கு நாம் ஓட்டு போடலான்னு சொல்லி அதிமுக இருந்தவர்கள் நினச்சிட்டு இருப்பாங்க இல்லையா, அவர்களே கூட வந்து இவர் மீதான நம்பிக்கையை வந்து விட்டுருப்பாங்க. ஏன்னா இவர் போன வாரம் தான் பேசினார், தூக்குப்படுத்து வைங்கலான்னு எடப்பாடியை ஏற்றுக்கிறதுக்கு நான் வந்து எந்த முடிவு வேணாலும் எடுத்துக்கலாம் அதுக்கு பேசாமன்னு சொன்னார். அது அப்படியே வந்து எப்படிங்கிற மாதிரி இப்படி திருப்பி தோசையை திருப்பிட்டாருங்கிறது. அப்போ அவருடைய அரசியல் நிலைப்பாடு வந்து வழக்கமாக தினகரன் நம்ப மாட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா ஆர்கே நகர் எலெக்ஷனில் 20,000 தலை கொடுத்துட்டு எலெக்ஷன் முடிஞ்சோடனே 6,000 வாங்கிக்கன்னு சொல்லிட்டு வெறும் முடிச்சுட்டு வந்தவர் தான் அவர். அதுக்கப்புறம் தொகுதிக்குள்ளே போகிறப்பெல்லாம் அவர் மீது விளக்கமாறும் கல்லும் வீசப்பட்டது. அதனால தொகுதிக்கு வந்து போகாமல் இருந்தார். அப்புறம் வந்து எடப்பாடி மேலே குற்றம் சொன்னார், ஆளுகளை வச்சு நீ அடிக்கிறாரு எடப்பாடி அப்படின்னு. உண்மையாலுமே வந்து அதை 20 கூட இன்னைக்கு வரைக்கும் கையில் வச்சுட்டு அலையக்கூடிய ஆட்கள் வந்து இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட அவர் வந்து ஒரு பல்வேறு பிராடுகளை வந்து வெற்றிகரமாக செயல்பட்டவர் தான் அவர். அதன் அடிப்படையில் தான் வந்து ரெட்டை லட்சணத்தை வந்து லஞ்சம் கொடுத்து வாங்குறேங்கிற மாதிரி ஒரு ட்ரை பண்ணி அவர் மாட்டிக்கிட்டு சிறைக்கு போனார். ஸோ அந்த வழக்கை பட்டியலிட்டு தான் இப்போ உள்ள எழுதிருக்காங்க. இந்த நிலைமையில் வந்து ஜி.கே. வாசன் பேசுகிறதுலாம் இருக்கு இல்லையா, அது ஒரு தனி சப்ஜெக்ட் வச்சுக்கோங்க. தேமுதிகவை கூப்பிடுவதும் தாவேகாவை அழைப்பதும்னா, தாவேகா எந்த அடிப்படையில் போய் சேருவாங்க? அவங்க வந்து அரசியலில் வந்து முதல் முறையாக போட்டி போடுறோம், நாங்கள் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு, இதுதான் எங்கள் நிலைப்பாடுங்கிறாங்க. ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு கொடுக்கக்கூடியவருக்கு அப்போ எடப்பாடி கூப்பிட்டு கொடுப்பாரா? எடப்பாடி கொடுத்தா அவர் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அல்லது கூட இருக்கவங்களுக்கே முதல் முறையா ஒரு அரசியல் கட்சி தன்னுடைய கேரியருடைய உச்சத்துல இருந்து இறங்கி கடைசி பாக்ஸுக்கு வந்திருக்காரு. அவரு வந்து வந்தவர் வந்து எப்படி நேரடியாக போய் எடப்பாடியை போய் ஒரு ஊரா போய் அவர் முதலமைச்சர் தேர்ந்தெடுக்கணும்னு சொல்லி பிரச்சாரம் பண்ணா நல்லா கிறுக்கிலிருந்து தான் இருக்கும். அப்போ அவர் சினிமாவே நடிக்க போயிருக்க சிவாஜிங்கிற மாதிரி தான் இருக்கும் அவருடைய நிலைமை. அப்போ வந்து எப்படி தாவேக்கா வரும்? இதை விட இன்னொரு விஷயம் என்னன்னா, கிளவுன் தொப்பியை எடுத்துட்டு போய் இவருக்கு செங்கோட்டையனுக்கு மாட்டி விடலாம். ஏன்னா அவர் வந்து என்ன சொன்னாரு, அதிமுக பிரிஞ்சு கிடக்குது, எல்லாத்தையும் ஒன்னாங்க எல்லாம் அப்படின்னு சொன்னாரு. இப்போ தினகரன் பிரிஞ்சு போனாரு, அவரு அங்க போயிட்டாரு. பிரிஞ்சு போக சொன்னவரை எடப்பாடி பத்தி விட்டாரு, அவர் தாவேக்கால உட்காந்துருக்காரு. இப்போ யாரு வந்து கிளவுனு? எடப்பாடி வந்து செங்கோட்டையன் தான் கிளவுனு.
என்ன இந்த நிலைமை தான் அப்படி இருக்கு. இதுக்கு இடையில சசிகலா வேற வருது. எல்லாரும் என்னை மறந்துட்டீங்களா? நான் இங்கதான் இருக்கேன் சார். அவங்க இப்ப எந்த கட்சி சார்? அமமுக தானே சார் அவங்க வந்து அவங்க இருந்தது. வந்து ஆனா டிடிவி தினகரன் தானே அதுக்கு நான் தானே எல்லாமேன்ற மாதிரி பேசுறாரு. இவங்க சைலண்டா இருக்காங்க, திடீர்னு வராங்க, 2 டைலாக் பேசுறாங்க. அதான் இன்னுமா என்ன தெரியல அப்படிங்கிற மாதிரிலாம் முந்தா நாள் ஒரு என்ன திமுக என்னை மறந்துருச்சா, நான் இருக்கிறது தெரியலையா, பயம் விட்டு போயிருச்சா அப்படிங்கிற மாதிரி இப்போ பேசுறாங்க. இதெல்லாம் என்னன்னா அப்பப்போ வந்து ஒரு கொஞ்சம் ஒரு 10 காசு பைத்தியம் இல்லை அது மாதிரி வந்து பேசிட்டு போயிடுறாங்க. இன்னமும் வந்து தன்னுடைய இதில் வந்து லெட்டர் பேரில் பொதுச் செயலாளர் தான் வச்சிருக்காங்க. அடிச்சது வீணா போயிடக்கூடாது. ஒரு மீனாட்சிபுரத்துக்கு எத்தனை மிராசிலாங்கிற மாதிரி ஒரு அதிமுக எத்தனை பொதுச் செயலாளர்ங்கிற மாதிரி வந்து ஓடிக்கிட்டு இருக்குது. இப்படியான ஒரு சூழல்ல தான் வந்து இவர் வந்து தாவேக்காக்கு அழைப்பு, தேமுதிகவை வந்து கூப்பிடுறதுங்கிறது வந்து இது அந்த அம்மாவுக்கு தெரிஞ்சா அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கங்கிறது ஒன்று இருக்கு. நீ ஒரு கட்சி, நீ வந்து என்னை கூப்பிடுறியா அப்படிங்கிற மாதிரி தான் வந்து பிரேமலதா வந்து டீல் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து இவ்வளோ சுச்சுவேஷன் நடக்கும்போது அவருக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. அவருக்கு வந்து எப்பயுமே சிங்கிள் சீட்டு தான். ஒரு விண்டோ சீட் பண்ணி எனக்கு போட்டு கொடுத்துருக்கேன்னு சொல்லி கேட்டு வாங்கிக்குவார். அவர் போய் உட்காந்து பேசாமல் இருக்கலாம், சும்மா இருக்க மாட்டாமல். ஜிகே வாசன் என்ன பண்ணுறாரு, தாவேக்காவை கூப்பிடுங்க, எல்லாம் கூப்பிடுங்க, 4 பேர் சேர்ந்தாதான் ஒரு ரவுண்டு உட்காந்து சீட் விளாட்லாங்கிற மாதிரி அவர் கூப்பிட்டு இருக்காரு. இதுதான் உண்மை. ஆனால் அந்த கூட்டணி என்பது நீங்கள் வந்து நாளைக்கு மோடி வராதிங்க, நாளைக்கு அவங்க பிரச்சாரத்தை ஆரம்பிக்கிட்டு வெற்றிகரமாக ஆரம்பிக்கிட்டோம். ஆனால் அது தோல்விகரமான ஒரு கூட்டணி தான். எப்படியாக இருந்தாலும் அவர்களுடைய இந்த கூட்டணி என்பது மனக்கசப்புகளும் நெருக்கடிகளும் மிரட்டல்களுமான கூட்டணி. துப்பாக்கியை முதுகில் வச்சுட்டு கூட்டணி சேராதுக்காக தினகரனை கூட்டிகிட்டு போயிருக்காங்க. இதே மாதிரி தான் ஒவ்வொரு அங்கே இருக்கக்கூடிய ஆட்களும் நிலைமை வந்து அன்புமணியை பார்த்தீங்கன்னா அன்புமணிக்கும் வந்து வழக்கு இருக்குது தலைக்கு மேலே, அதை வச்சு தான் அவர் அங்கே போயிருக்காரு. இது மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பிரச்சனைக்காக அங்கே போயிருக்காங்களே தவிர யாரும் விருப்பமாக எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக ஆக்கி புரட்சி தலைவின் பொற்கால ஆட்சியை கொண்டு வருவோங்கிறதுலாம் வந்து பொய்யான ஒரு விஷயம் தான் சொல்ல முடியும். இப்போ நீங்க சொன்ன மாதிரி தான் நாளைக்கு நடக்க போற அந்த கூட்டத்துக்காக ஒன்றிய அமைச்சர் பியூஷ் கோயல் அவர்கள் இங்கே வந்திருக்காங்க. இவங்களை பார்க்க தான் எல்லாருமே போயிட்டு இருக்காங்க. அப்போ அவர் பேசின ஒரு விஷயம் சார், இங்கே வந்து ஊழல் நிறைந்த ஆட்சின்னு சொல்றதும் நெப்போட்டிசம் வந்து அரசியலில் இங்கே இருக்கு அப்படின்ட்டு அவர் பேசியிருக்கக்கூடிய அந்த வார்த்தைகளும் அது வந்து பாஜக ஃபர்ஸ்ட் இதெல்லாம் பேசலாமா அப்படின்ற மாதிரி. அவர் பேசலாமா? முதல்ல அவர் யாருடைய மகன்? பக்கத்தில் இதான் பரவாயில்ல, பக்கத்தில் வந்து அன்புமணி வச்சுக்கிட்டே வந்து நெப்போட்டிசம் ஊழல் இதெல்லாம் பேசுகிறாரு. அதாவது மருத்துவக் கல்லூரிகளுக்கு வந்து அனுமதி கொடுப்பதில் ஊழல் பண்ணி மாட்டினார். அந்த வழக்கு இன்னும் நிலுவையில் இருக்குது. அந்த வழக்கை விசாரிக்கணும், விரைந்து விசாரிக்க சொல்லி அவங்க அப்பா சொல்லிட்டு இருக்காரு, பரிசீலனை பண்ணுறாரு, ராமதாஸ் சொல்கிறாரு. அப்படி இருக்கக்கூடிய சூழலில் அந்த வழக்கை காரணமாக வைத்து தான் மீண்டும் அதிமுக தரப்புக்கும் பாஜக தரப்புக்கும் அவர் போயிட்டுருக்காரு. இப்பயுமே வந்து பாஜக தரப்பில் போய் தான் அவர் இணைந்திருக்கிறார். அப்படியேப்பட்ட சூழல் அவர் பக்கத்தில் வச்சுக்கிட்டே பீஸ்குவேல் பேசும்போது அது கண்ணாடி சாருங்கிற மாதிரி தான் நிலைமை. இவங்க வந்து அவருக்கு மக்களை பார்த்து பேசுகிற மாதிரி தெரியல, கண்ணாடியை பார்த்து பேசிக்கிற மாதிரி தான் தெரியுது. ஏன்னா அன்புமணிக்கு வந்து வேறு எந்த காரணமும் கிடையாது. அவருடைய ஒரே நோக்கம் வந்து அவர் வழக்கிலிருந்து தப்பிக்கணும், தேர்தலில் நிற்காமல் ஒரு ராஜ்யசபா எம்பியாக இருந்து அவர் வந்து அந்த எம்பிக்கு உரிய எல்லா பலன்களையும் அனுபவித்து கொண்டு இருக்கணும். எங்கே வச்சு டெல்லிக்கு போகிறாரா, ஒரு அமைச்சரை பார்க்குறாரா, ஒன்றிய அமைச்சரை பார்க்குறாரா, யாரை பார்க்கணும்னு ஒரு எம்பினா உடனடியாக அப்பாயின்மெண்ட் கிடைக்கும். ஸோ அதை வைத்து கொண்டு அவர் பல்வேறு விஷயங்கள் வந்து சாதிக்கலாம். சமுதாய மக்களுக்கு இல்லை, அவருடைய பர்சனலாக பல தொழில்களுக்காக அவர் போகிறாரு வராரு. அதுக்கு அந்த எம்பிங்கிற கார்டு ரொம்ப முக்கியம். ஸோ அதை வந்து அதில் குறியா இருக்காரு. அதே மாதிரி இன்னொரு அதிகமான ஆப்சன்டிஸும் அவர் தானே சார், குறைவான நாட்கள் மட்டுமே ஆப்சண்ட்டை விடுங்க, குறைவான வருகையே அவர் தான். இவருக்கு அடுத்து மோடி அப்படிதான் இருந்துச்சு. இப்படியான சூழலில் வந்து இவருடைய இந்த பியூஷ்கோயலுடைய பேச்சின் போது கூட இருக்கக்கூடிய அன்புமணியுடைய முகம் போகிற போக்கு இது எல்லாமே இந்த வீடியோவே காட்டிடும். சொல்லும் போது வாரிசு அரசியல் ஊழல் அப்படின்னு சொல்லும் போதே நம்ம தான் சொல்கிறாரோ அப்படிங்கிற மாதிரியே அவர் வந்து முகம் போகும். அது புரிஞ்சுக்க வேண்டியதுதான். சட்டமன்றம் ஆரம்பித்த முதல் நாள்லேயே ஆளுநர் அவர்கள் இங்கே என்ன பண்ணாங்க அப்படின்றத பார்த்துட்டு இருக்கோம். ஒவ்வொரு முறையுமே அது நடந்துட்டு தான் இருக்குது. இங்கே மட்டும் இல்லை சார், கேரளாலேயே வந்து நேற்று அங்கே இருக்கக்கூடிய ஆளுநரும் வந்து படிக்காமல் அந்த ஆளுநர் உரையை வந்து படிக்காமல் இருந்தார். இன்றைக்கு வந்து கர்நாடகாவுடைய ஆளுநருமே வந்து இதை புறக்கணிச்சிருக்காரு. அப்படின்றத பார்க்கும்போது இந்த பாஜக ஆளாத மாநிலங்களில் இருக்கக்கூடிய ஆளுநர்கள் எல்லாருமே வந்து இப்படி தான் நடந்துக்கணும்ன்ட்டு அவங்களுக்கு ஏதாவது அஜெண்டா கொடுத்துருக்காங்களா என்ன அப்படின்ற மாதிரி தான் தோணுது. கர்நாடகாவில் இருக்கக்கூடிய ஆளுநருக்கு வந்து ஆங்கிலம் தெரியாதான், அவருக்காக ஹிந்தியில் வந்து உரை கொடுத்துருக்காங்க. அது ஒரு முக்கியமான விஷயம். அவருக்கு வந்து ஆங்கிலம் தெரியாதனால ஹிந்தியில் உரை கொடுத்துருக்காங்க. அவர் ஹிந்தி தான் படிப்பாராம். அந்த ஹிந்தியில் படிக்கும்போது கர்நாடகாவில் இருக்கக்கூடிய அரசு வந்து
இந்த 100 நாள் வேலை திட்டத்துக்கு எதிர்ப்பான கருத்துக்களை வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. இந்த 100 நாள் வேலை திட்டத்தை ஒன்றிய அரசு வேறொரு பேரை மாற்றி மகாத்மா காந்தி பேரில் இருந்த 100 நாள் ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தை வேறொரு பேரில் மாற்றிருக்காங்க. அதன் மூலமாக வந்து இவங்க சம்பளத்தை கூட்டி கொடுக்குற மாதிரி சொன்னாலும் கண்டிப்பாக அவருடைய அந்த விதிமுறையின் அடிப்படையில் வந்து 20 நாட்களுக்கு மேலே வந்து வேலை கொடுக்கறதுக்கான வாய்ப்பே தெரியல அப்படின்னு சொல்லி கடுமையான விமர்சனங்கள் வந்து அந்த உரையில் இருந்திருக்குது. அதெல்லாம் படிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவர் வந்து பிரச்சனை பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து வாக் அவுட் பண்ணியிருக்காரு. ஒரு பக்கம் வந்து கர்நாடகாவில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் வந்து அவருக்கு எதிராக கோஷங்கள் வருது. தமிழ்நாட்டில் வந்து அந்த மரியாதை நல்லா பார்த்துக்குங்க. தமிழ்நாட்டிலையும் அவர் வாக் அவுட் பண்ணுறாரு. வாக் அவுட் பண்ணும்பொழுது அவருக்கு எதிரான கோஷம்லாம் எதுவும் யாரும் போடலை, எந்த விமர்சனமும் இல்லை. ஆனால் கர்நாடகாவில் அந்த கவர்னர் வெளியில் போகிறாரு. அந்த கவர்னர் பதவி நம்ம சொல்கிறோம் இல்லையா, அந்த மாண்பு இதெல்லாம், அந்த மாண்பெல்லாம் அங்கே தூக்கி போட்டாங்க. அவர் வந்து அவ்வளோ தூரம் வந்து அவமானப்படுத்தக்கூடிய அளவில் வந்து பல்வேறு விதமான கூச்சல் குழப்பங்களோடு அவர் வெளியில் அனுப்புகிறாங்க. இதுதான் நடந்திருக்குது. தமிழ்நாட்டில் அப்படி இல்லை. ஐயா நல்ல மரியாதையோடு தான் கிளம்பி வெளில போனார். ஆனால் இதில் என்ன ரொம்ப முக்கியமான விஷயம்னா, அவர் வந்து நேற்றைக்கு தமிழ்நாடு அரசு அந்த வீடியோ வெளியிட்டிருக்குது. நம்மளுடைய மாண்புமிகு சபாநாயகர் அவர்கள் மீண்டும் மீண்டும் வந்து வலியுறுத்தி கிட்டத்தட்ட கெஞ்சுவது போல தான் கேட்குறாரு. அவர் உங்களுடைய பதவிக்கான மாண்பை காப்பாற்றுங்கள், நீங்கள் வந்து அரசு கொடுத்த உரையை, நீங்கள் ஒப்புதல் அளித்த உரையை பேசுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. பல முறை வந்து அவர்கள் வந்து பேசுவது வந்து ரொம்ப அந்த வீடியோவில் தெளிவாக தெரியுது. அப்போ அவருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை இந்த அரசு, இந்த தமிழ்நாட்டினுடைய சபாநாயகர் கொடுத்திருக்கிறார் என்பது வீடியோ சாட்சி இருக்குது. இப்போ அதையும் மீறி வந்து நான் வந்து தேசிய கீதம் பாடணும், இந்த 12 பேராவை நான் படிக்க மாட்டேன், நான் வந்து எக்ஸ்ட்ரா நாள் எழுதிட்டு வந்திருக்கேன், அந்த பாட்டையும் நான் பாடுவேங்கிறதெல்லாம் வந்து தமிழ்நாட்டில் நடந்தபோது தான் இல்லை நீங்கள் பேசியதாக நாங்கள் நினச்சிக்கிறோம், நீங்கள் கிளம்புங்கிற மாதிரி ஒரு சூழல் ஏற்பட்டது. போயிட்டார். போனதுக்கு பிறகு வந்து மைக் ஆஃப் பண்ணிட்டாங்கன்னா பொய் சொன்னார். மைக்கெலாம் ஆஃப் பண்ணல. இன்றைக்கி கூட முதலமைச்சர் வந்து சட்டமன்றத்தில் பேசும்போது சபாநாயகர் குறுக்கிட்டு பேசுகிறது 2 மைக்குமே வேலை செய்யுது. அப்போ வந்து அதே மைக்கு தான் வந்து ஆளுநருக்கு கொடுக்கப்பட்டிருக்கும். அப்போ ஒரு பெரிய பதவியில் இருக்கக்கூடியவங்க, நாட்டில் வந்து சட்ட பாதுகாப்பு மிக்க பதவியில் இருக்கிறவங்க, இப்போ அந்த மனிதர்கள் பொய் சொல்வது என்பது அந்த பதவியினுடைய மாண்பை குறைக்கும். அந்த இடத்துல போய் யாரை உட்கார வச்சாலும் அந்த பதவிக்கான மரியாதையை காப்பாற்றணும். அதை விட கீழாக அது மாற்றுறாங்க அப்படிங்கிறது இதெல்லாம் புதிய விஷயம். இப்போ தெலுங்கானாவில் பார்த்தீங்கன்னா தமிழிசை வந்து டார்ச்சர் பண்ணுறாங்கன்னு சொல்லி தமிழிசை இல்லாமலே வந்து சபையை நடத்துகிறாங்க. அது மாதிரி வந்து இப்போ வேறு சில மாநிலங்கள்லையும் நடந்திருக்கு. ஆனால் வந்து நம்மளுடைய முதலமைச்சர் என்னென்னா பெருந்தன்மையாக வந்து எது மரபோ அந்த மரபின்படி நடத்தலாம் அப்படிங்கிறது தான். ஏன்னா வருஷத்துக்கு ஒரு நாள் தான் நீ பேச போகிறீங்க. அதனால் வந்து அரசை பற்றி பேசணும். நீங்கள் வந்து அரசில் உங்களுடைய ஒப்புதல் கேட்குது. முதல் நாள் இரவு வந்து உங்களுக்கு உரை, நாளைக்கு நீங்கள் இப்போ படிக்கக்கூடிய உரையை அனுப்புகிறாங்க. உங்களுடைய செயலாளர்கள் அதை பார்க்குறாங்க. பார்த்து ஆங்கிலத்தில் தான் இருக்குது. ஆங்கிலம் உங்களுக்கு தெரியும். நீங்கள் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸரு, 33 வருஷம் வேலை பார்த்துருக்கீங்க. பார்த்துருக்கும்போது வந்து உங்களுக்கு ஆங்கிலம் தெரியும். அப்போ அதில் வந்து நீங்கள் இதெல்லாம் பேச மாட்டேன்னு சொல்லி இது பண்ணுறீங்க. திரும்ப ஒரு சீரமைக்கப்பட்ட உரையை திரும்ப அனுப்புது. அதுக்கு பார்த்துட்டு ஒப்புதல் கொடுக்குறீங்க. ஒப்புதல் கொடுத்துட்டு நான் எக்ஸ்ட்ரா 4 பேரா சேர்த்து பேசுவேன்னு சொல்லுவது என்பது அப்போ வந்து என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் வந்து சட்டத்தை மீறுறீங்க. சட்டத்தை மீறி சட்டமன்றத்தில் நீங்கள் நடந்து கொள்கிறீங்க அப்படின்னா கர்நாடகா மாநிலத்தில் நடந்தது போல தான் நடக்கலையே தவிர மற்றபடி வந்து அந்த மாண்பை வந்து அவர் எப்படி கெடுத்தாரோ இவர் அதே மாதிரி தான் இவரும் கெடுத்திருக்காரு. ஒட்டுமொத்தமாக இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வட இந்திய ஊடகங்கள் இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய கவர்னர்கள், அது குறிப்பாக பாஜக சிவ ஆரூர், நான் வேற யாரும் சொல்லல, சிவ ஆரூர்னு சொல்லி உங்களுக்கு தெரியும், பத்திரிகையாளர் சிவ ஆரூர், அவர் வந்து பார்த்தீங்கன்னா பாஜக ஆதரவாகவே பேசுவார். கிட்டத்தட்ட அவர் வந்து ஆர்எஸ்எஸ்கார் மாதிரியே நடந்துக்குவார். அவரே வந்து என்ன சொல்றாரு, இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய கவர்னர்களுடைய வருடாந்திர செலவு 700 கோடி ரூபாங்கிறாரு. 700 கோடி ரூபா இருந்தால் நம்மளுடைய முதலமைச்சர் சொல்லுவார், நாங்கள் பள்ளிக்கூடம் கட்டுவேன், மருத்துவமனை கட்டுவேன், மக்களுக்கு நல்லது செய்வேன்னு நம்மளுடைய முதலமைச்சர் யோசிப்பார். 700 கோடி இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய கவர்னருடைய ஆண்டு செலவு. இது யாருக்கு தேவை? இதனால் என்ன, இதனுடைய மதிப்பு என்ன? கவர்னருடைய வேலை ரோல் என்ன, மதிப்பு என்ன, எதுக்காக இந்த பதவி அப்படிங்கிறது மாதிரியான பல்வேறு விஷயங்களுக்கான விடையை வந்து வட இந்திய ஊடகங்கள் வந்து விவாதிக்க தொடங்கிட்டாங்க. பாஜகவுக்கு ஆதரவாக பாஜகவுக்கு சொம்பு தூக்கக்கூடிய ஊடகங்களே இந்த கவர்னர் பதவிகள் தொடர்ந்து பாஜகவுக்கு நியமிக்கப்பட்ட கவர்னர்கள் பாஜக ஆளாத மாநிலங்களில் செய்யக்கூடிய இந்த செயல்கள் எல்லாம் பார்த்துட்டு இந்த 700 ஆண்டுக்கு 700 கோடி ரூபா, கிட்டத்தட்ட 1000 கோடி ரூபாய்க்கு பக்கத்தில் வந்து செலவாகுது. இது யாருடைய வரிப்பணம், இது தேவை என்ன அப்படிங்கிற கேள்வியை அவங்க எழுப்புறாங்க. ஏன்னா இது நாளைக்கு இங்கே நடக்கிறது, நாளைக்கு ஒருவேளை காங்கிரஸ் ஆட்சி காலம் வந்துருச்சுன்னா அப்படி நடக்குமோங்கிற அச்சத்தினுடைய விளைவு தான் இந்த பதவியே தேவையா இல்லையாங்கிறதுக்கான ஒரு கேள்வி.
சார், மாற்றுத்திறனாளிகளுக்கு ஊனமுற்றோர் அப்படின்ற பெயர் இருந்தது. அதை மாற்றி மாற்றுத்திறனாளிகள் அப்படின்ற ஒரு மரியாதை மிக்கக்கூடிய பெயரை கொடுத்தது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு நலவாரியம் அமைச்சது திமுக கலைஞர் அவர்கள் தான். இப்போ பார்த்தீங்கன்னா மனநலம் குன்றியவர்களுக்குமே வந்து தனி வாரியம் அமைக்கணும் அப்படின்ட்டு முதலமைச்சர் அவர்கள் திருமணம் எடுத்திருக்காங்க. ரொம்ப ஒரு சிறப்பான விஷயமா பார்க்கப்படுது. இதை பற்றி அமைச்சர் சமூக நலத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் அவர்கள் இன்றைக்கி சட்டமன்றத்தில் சொல்லியிருந்தாங்க. எனக்கு உண்மையுமே ரொம்ப ஒரு பதில் சொல்லும்போது சொல்லியிருந்தாங்க, நான் அதுக்கான வாரியம் வந்து அமைப்பதை பற்றி தீவிரமாக பரிசீலித்து வருகிறோம், விரைவில் அறிவிப்பு வரும்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப முக்கியமான இதாக பார்க்குறேன். ஏன்னா நீங்கள் அதுதான் அன்றைக்கி திமுகவினுடைய மாற்றுத்திறனாளிகள் அணியினுடைய செயலாளர் திரு தீபக் அவர்கள் வந்திருந்தார். அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது சொல்கிறாரு, அவர் கிட்டத்தட்ட 68 ஜீவோக்கள் அரசாணைகள் போடப்பட்டிருக்கு, செயல்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லும்போது பட்டியலிடவே முடியாது. அந்த அரை மணி நேரத்தில் எங்களால் பட்டியலில் பேசி தீர முடியாத, அதாவது பொருளாதார ரீதியாக வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகள்னால் அவர்களுக்கு 2 சென்ட் இடம் வந்து வழங்கக்கூடிய ஒரு திட்டம் வந்து செயலாக்கத்தில் இருக்குது. அது வந்து கிட்டத்தட்ட 3000-4000 பேருக்கு மேலே கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய ஒரு செய்தியாக போயிட்டுருக்கு. அதெல்லாம் நமக்கு யாருக்குமே தெரியாது. இது மாதிரி பல திட்டங்களை வந்து இந்த அரசு வந்து பெரிய விளம்பரமே இல்லாமல் தன்னுடைய கடமையாக, சேவையை கூட விட்டுருங்க, கடமையாக செய்து வருகிறது. சமூகத்து இவங்களெல்லாம் வந்து இவங்களுடைய ஓட்டு வந்து பெருசாக இது தேவை கிடையாது. அந்த அளவுக்கு சேஞ்ச் ஒரு மாற்றத்தை வரக்கூடிய அளவில் வந்து நம்பர்ஸ் கிடையாது. குறிப்பாக போலியோ சொட்டு மருந்து வருகைக்கு பிறகு மாற்றுத்திறனாளிகளுடைய, குறிப்பாக உடல் கைகால் பிரச்சனைக்குரிய மாற்றுத்திறனாளிகளுடைய எண்ணிக்கை என்பது அப்படியே மிகப்பெரிய சரிவாகி வந்துருச்சு. இப்போ நான் படிக்கும் போதெல்லாம் என் வகுப்பில் 4 பேர் அந்த மாதிரியான மாற்றுத்திறனாளிகள் இருப்பாங்க. இப்போ அது இந்த காலத்தில் என்னுடைய குழந்தைகள் படிக்கக்கூடிய பள்ளிகள்லாம் பார்த்தா அப்படி ஒரு இதே இல்லை. அப்போ மாற்றுத்திறனாளி எந்த மாதிரி வராங்கன்னா, மரபு, அதாவது ஒரே குறிப்பிட்ட ஒரே உள் அகமண முறைன்னு சொல்கிறாங்க இல்லையா, இது மாதிரியான அகமண முறைகளில் திருமணம் செய்து அதன் காரணமாக மரபு வழி டிஎன்ஏலேருந்து வரக்கூடிய நோய்கள் பாதிக்கப்பட்ட குழந்தைகள், இதுதான் இப்போ வரக்கூடிய காலகட்டமாக இருக்குது. இப்போ இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகள் இப்படியான விஷயங்கள்லாம் பார்த்து தான் அரசு அதுக்கேற்ற மாதிரியான பல்வேறு விஷயங்களை வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இது மாதிரி ஒவ்வொரு இதுவும் இந்த அரசு கவனிக்காத, வெளிச்சம் வீசாத ஒரு மக்களே கிடையாதுங்கிறது தான். இப்போ மனநலம் கொண்டவர்களுக்குன்னா, மனநலம் கொண்டவர்களுக்கு ஒரு காப்பகம் அமைக்கலாம், அவர்களுக்கு வந்து மருத்துவமனை அமைக்கலாம், அவர்களுடைய சிகிச்சை அளிக்கலாம். ஆனால் அவர்களுக்கு ஒரு தனியாக வாரியம் அமைத்து முழுக்க அவர்களுடைய நலன் மட்டுமே என்ன, அவர்களுக்கு என்ன அப்படிங்கிறத ஒரு திங்க் டேங்கை வந்து அதுக்குள்ள உறுப்பினராக போட்டு அவர்கள் அதுக்கு அதை பற்றி வேலை செய்து, இதெல்லாம் வந்து என்ஜிஓ செய்கிற வேலை. இப்போ நீங்கள் இந்த திமுக 2021 நீங்கள் நல்ல இந்த கவர்மெண்ட்டை கவனிச்சிங்கன்னா, அந்த அரசு சார்பற்ற நிறுவனங்கள் இருக்கு இல்லையா, அவர்களுக்கான வேலையே இல்லை, அவங்க ரோலே இல்லாத மாதிரி ஒரு சூழலை ஏற்படுத்திட்டாங்க. நீங்கள் எதுவாக இருந்தாலும் சரி, நீங்கள் சென்னையில் நரிக்குறவர்கள் என்று அழைக்கக்கூடியவர்கள் மெரினாவில் படுத்திருப்பாங்க. அவர்களுக்கு வந்து வேறு வழியில் அவர்களுடைய பழக்கமே, கலாச்சாரமே, பண்பாடே அப்படி தான். அவர்கள் வந்து எங்கேயும் வந்து தங்க மாட்டாங்க. அவங்களுக்கு நிரந்தரமான குடியிருப்பு கிடையாது. ஒவ்வொரு ஊராக வணிகம் செய்து கொண்டே புலம்பெயர்ந்து கொண்டே இருக்கக்கூடியவர்கள் தான் அவங்க, உள்நாட்டு நாடோடிகள். அவர்களுக்கு சென்னையில் இருக்காங்க அப்படின்னா அவர்களுக்கு இங்கே ஒரு குரூப் இருப்பாங்க. அப்புறம் இவங்க போனதுக்கப்புறம் வேற ஒரு டீம் வருவாங்க இந்த மாதிரி. ஆனால் எப்பயுமே சென்னை மெரினாவில் வந்து ஒரு 300 பேர் 400 பேர் இருக்காங்க. அப்படிங்கும்போது அவர்களுக்கு நைட்டில் இரவில் படுத்துக்கிறதுக்கு ஒரு கட்டணம் கட்டணும். அவங்க மழை காலத்தில் வந்தால், ஒரு குளிர் காலத்துலேயோ அவங்க பாதிக்கப்படுவாங்க அப்படின்னா உடனே கட்டணம் கட்டி கொடுத்துருக்கு அரசு. அவர்களுடைய வாக்கு வந்து பெருசாக இது கிடையாது, அவர்களுக்கு கோரிக்கையும் கிடையாது. இன்னும் சொல்ல போனால் அவர்கள் கோரிக்கையே வைக்காதவர்களுக்கு கூட வந்து கூப்பிட்டு, நான் உங்களுக்கு வந்து உங்களை நாங்கள் கவனிக்கிறோம் அப்படி, இதெல்லாம் வந்து என்ஜிஓ செய்யக்கூடிய வேலைகள். அவங்களுக்கு ஷெல்டர் ரெடி பண்ணுறதோ அல்லது அரசு கோரிக்கை வைக்கிறது, இதெல்லாம் ஒரு என்ஜிஓ செய்யணும். ஆனால் யாருமே கேட்கல, அரசு செய்யுது. ஒரு மெரினா கடற்கரையில் வந்து மாற்றுத்திறனாளிகள் போய் வந்து கடற்கரையை அனுபவிக்கணும், கடலை அனுபவிக்கணும் அப்படின்னா கடற்கரையை கடந்து போகணும், அது அவங்களுக்கு சிரமமாக இருக்குது அப்படின்னா அதுக்கு ஒரு பாதை அமைக்கிறது. இங்கே மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பாலான கடற்கரைகளையும் இந்த போன்ற ஒரு பாதை அமைக்கக்கூடிய வேலையில் ஈடுபட்டு இருக்காங்க. இது எல்லாமே நம்ம கவனிச்சுட்டே இருக்கோம். இப்போ இந்த மனநலம் கொண்டவர்களுக்கு அப்படிங்கிறது வந்து ஒரு நல்ல அறிவிப்பு. ஏனென்றால் ஒரு வேலை பார்க்கக்கூடிய பெற்றோருக்கு ஒருத்தவங்களுக்கு வந்து குழந்தை இருக்கும், அது வந்து நீங்கள் பால்வாடிக்கு விடலாம், அதுக்கப்புறம் ஸ்கூலில் சேர்க்கலாம், அதுக்கப்புறம் அவங்க காலேஜ் போயிடலாம், அது போயிடும். ஆனால் ஒரு மனநலம் குன்றிய ஒரு குழந்தை ஒன்று இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க 2 பேரும் வேலைக்கு போக வேண்டிய கட்டாயம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ இந்த குழந்தைக்கு யார் பாதுகாப்பு? அந்த குழந்தையை எப்படி பாதுகாக்கிறதுக்கான அதுக்கான ஒரு நிலையம் வேணும். அது வயதானதுக்கு பிறகு, குழந்தையாக இருக்கும்போது ஓகே, அது ஒரு மத்தியம வயது வருது, அதை ஒரு இளைஞியாக மாறும், இப்படி இருக்கக்கூடிய சூழலில் யார் பாதுகாப்புங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா. இது எல்லாவற்றையும் இந்த அரசு கவனிக்குதுங்கிறது தான் ஒரு இது. அதன் அடிப்படையில் இது போன்ற அறிவிப்புகள் வருது.
சார், துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சனாதனத்துக்கு எதிராக வந்து பேசியிருக்காங்க அப்படின்ட்டு அவர் மீது வந்து வழக்கு தொடரப்பட்டுச்சு. வழக்கே தொடர்ந்தாலும் நான் பேசுனதை வந்து பின்வாங்க மாட்டேன், நான் சொன்னது தான் அப்படின்ட்டு அவர் ஒரு பக்கம் எஸ் அப்படி இருந்தாரு. அதுக்கப்புறம் அமித் மாளவியா மீது திருச்சி காவல்துறை சார்பாக வந்து வழக்கு தொடரப்பட்டுச்சு. ஆனால் இப்போ அந்த வழக்கு வந்து நீதிமன்றம் ஸ்குவாஷ் பண்ணியிருக்கு. துணை முதலமைச்சருக்கு எதிராகவும் வந்து கருத்து சொல்லியிருக்காங்க. அதாவது நீதிமன்றத்தினுடைய தீர்ப்புகளை விமர்சிக்கிறதுக்கு எந்த இதுவும் கிடையாது. அவங்க நீதிபதியினுடைய உள்நோக்கத்தை தான், அது உள்நோக்கம் கொண்ட தீர்ப்பு அப்படிங்கிறது தான். அந்த தீர்ப்பு வந்திருக்கு இல்லையா, அது விமர்சிக்கப்பட வேண்டிய தீர்ப்பு. ஏன்னா அந்த வழக்கு என்பது அவர் வந்து என்ன பேசினார், சனாதன ஒழிப்பு மாநாட்டில் கலந்து கொண்டார். சனாதன ஒழிப்பு மாநாட்டில் கலந்து கொள்ளும்போது அவர் பேசினார், சனாதனம் என்பது இந்த வர்ணாசிரமத்தை வந்து ஆதரிக்கக்கூடியது. அதாவது பிறப்பாலே ஒருத்தர் வந்து பட்டியலினத்தை சேர்ந்தவன், பிறப்பாலே ஒருத்தர் வந்து சூத்திரன் இனத்தை சேர்ந்தவன், பிறப்பாலே ஒருத்தன் வைசியன், பிறப்பாலே ஒருத்தன் சத்திரியன், பிறப்பாலே ஒருத்தன் பிராமணன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அடுக்குமுறை இருக்கு இல்லையா. இது சாதி அடுக்குமுறையை பாதுகாக்கக்கூடியதாக சனாதனம் இருக்குது. அப்போ வர்ணாசிரமத்தை ஒழிப்பது என்றால் சனாதனத்தை ஒழிக்கக்கூடிய வேலையில் ஈடுபடணும். இப்போ சனாதனம் என்பது என்ன அப்படிங்கிறதுக்கான விஷயங்கள்லாம் பேசி அவர் வந்து டெங்கு, மலேரியா, கொசு எல்லாம் எப்படி வந்து அகற்றக்கூடாது, முற்றிலுமாக அப்புறப்படுத்தப்பட வேண்டுமோ அது மாதிரி தான் இதையும் வந்து அழிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி பேசினார். ஆனால் அவருடைய பேச்சு என்பது ரொம்ப சரியான பேச்சு. அதனால் இந்த பேச்சு வந்து 100 ஆண்டு காலமாக பேசப்பட்டு வந்தது. அதற்கு முன்பாக பார்த்தீங்கன்னா சித்தர் காலத்திலேருந்து, சித்தர்களுடைய பாடல்களிலிருந்து பார்த்தீங்கன்னா இந்த சனாதன ஒழிப்பு பற்றி அவர்கள் இன்னும் தீவிரமாகவே பாடியிருப்பாங்க. அதாவது சனாதன ஒழிப்பு என்பது சாதி ஒழிப்பு, இது போன்ற கடவுளின் பேரால் வந்து மற்ற மக்களை வந்து ஒரு நிந்திப்பது, மாற்று மத மக்களை நிந்திப்பது, இது போன்ற விஷயங்களை கடந்து வர வேண்டிய இதுதான் தமிழ் மரபு என்பது. தமிழ் மரபுல தான் வந்து திராவிட இயக்கம் வருது. திராவிட இயக்கம் வந்ததுக்கு பிறகு வந்து இதை விட கடுமையாகலாம் பேசியிருக்காங்க. ஏன்னா பிள்ளையாரை தூக்கி வந்து போட்டு உடச்சவர் தான் பெரியார்லாம். அவர்லாம் வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய மிகப்பெரிய ஒரு ஐகான். கட்சிகள் ஆரம்பிச்சா கூட கொள்கை தலைவராக பெரியார் வைக்காமல் இருக்கிறது இல்லை. அந்த அளவுக்கு தான் வந்து பெரியாருடைய தாக்கம் தமிழ்நாட்டில் இருக்குது. இப்படியான சூழலில் பெரியாரை பேசக்கூடிய ஒரு இயக்கம், பெரியாரிலிருந்து தொடங்கி ஒரு அரசியல் இயக்கமாக மாறிய ஒரு கட்சியினுடைய ஒரு மிக முக்கியமான பொறுப்பில் இருக்கக்கூடியவர் அவர் எப்படி பேசாமல் இருப்பார்? அவர் அதுவும் குறிப்பாக எதை பேசுகிறார்? ஜனநாயகத்துக்கு விரோதமாக, மக்களுக்கு வந்து எல்லாவற்றுக்கும் விரோதமாக, அடிப்படை உரிமைகளுக்கு எதிரான ஒரு விஷயத்தை பற்றி பேசும்போது பேசுகிறாரு. அதை வந்து நீதிபதி அவர்கள் வந்து கண்டிக்கிறேன்னு சொல்கிறதுலாம் வந்து தேவையற்ற விஷயம். ஏனென்றால் தீண்டாமையை வந்து ஒழிச்சிட்டோம். நம்ம தீண்டாமையை ஒழிக்க வேண்டும், தீண்டாமை ஒரு பாவ செயல் அப்படின்னு சொன்னால் அது எப்படி வந்து சட்டவிரோதமாகும்? அமித் மாளவியா என்ன பேசினாரு, இந்தியாவில் 80 கோடி மக்கள் வந்து சனாதனத்தை பின்பற்றுகிறார். அதாவது இந்து மக்களாக இருந்தாலே அவர்கள் சனாதனத்தை பின்பற்றுறதாக சொல்றாங்க. அப்ப நான் இந்து, எனக்கு சனாதனம் வேணாம், சனாதனத்தை எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை நான் சொல்றேன் அப்படி நான் கூட என் தலையில வந்து சுமத்துறாங்க இல்லையா. இந்த தலையில் பிறக்கும் போதே தலையில் சுமத்தக்கூடிய ஒரு மதத்தை ஏற்றுக்கொண்டாலே நீ அதுக்குள்ள ஏதாவது ஒரு பிரிவில் தான் இருப்ப, ஏதாவது ஒரு ஜாதியில் தான் இருப்ப, ஏதாவது அந்த ஜாதியில் உட்பிரிவில் இருப்ப, நீ இந்த ஊருக்காரனா இருப்பங்கிற வரைக்கும் வருவாங்க இல்லையா. இந்த மாதிரியான பிரச்சனைகளை வந்து அவர் தான் பேசுறாரு. பேசி என்ன சொல்றாரு அமித் மாளவியா, 80 கோடி பேரை வந்து ஜெனோசைட் பண்ண சொல்றாரு, இனப்படுகொலை பண்ண சொல்றாரு உதயநிதினு சொல்லி பேசினார். அதாவது அவர் சொன்ன வார்த்தைகளை தவறாக சொல்லி மக்கள் மத்தியில் வந்து ஒரு கொந்தளிப்பையும் ஒரு மோதலையும் அங்கே புலம்பெயர்ந்து வரக்கூடிய தமிழர்களுக்கு வந்து சிக்கலையும் உருவாக்கக்கூடிய அளவில் அவர் பேசியிருந்தார். அதுக்கு தான் வந்து வழக்கு பதிவு செய்யப்பட்டது. பதிவு செய்யப்பட்டதுக்கு வந்து அவங்க வந்து குவாஷ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு வந்து குவாஷ் பண்ணது அது கூட அதுக்கான காரணங்களை சொல்லியிருக்கலாம். ஆனால் கூடுதலாக வந்து துணை முதலமைச்சர் பேசிய கருத்துக்களை பற்றிலாம் பேசுவது வந்து நீதிபதிக்கு வேலை கிடையாது. அப்போ அவங்க வந்து ஏன் இந்த மாதிரிலாம் பேசுகிறாங்கங்கிறது தவறானதுக்கு விஷயமா தான் இருக்குது. இப்போ எதிர்காலத்தில் இவர் வந்து பேசுவாரா அப்படின்னா பேசதான் செய்வார். கொள்கையை பேசுவதற்காக தான் அவருக்கு வந்து அந்த பதவிக்கே வந்திருக்கார். 2019 தேர்தலில் அவர் பணியாற்றிய விதம், 2021 தேர்தலில் அவர் தேடி தந்த வெற்றி, எல்லாவற்றையும் வந்து 2024 தேர்தலில் அவர் தேடி தந்த வெற்றி, அதெல்லாம் கடந்து இந்த இயக்கத்தை, திராவிட முன்னேற்ற கழகத்தை வந்து அவர் வந்து எப்படி வந்து இளைஞர்களை தயார்படுத்தி வருகிறாங்கிறது வரைக்கும் வந்து எல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது கொள்கை பிடிப்புள்ள ஒரு மனிதராக அவர் இருக்கார். அப்படி இருக்கக்கூடிய நபர் வந்து பார்க்கும்போது எதிர்கட்சிகளுக்கு அச்சம் வரலாம். சிந்தனையை எதிராக கொண்டு திமுக அழிய வேண்டும், திராவிட இயக்கம் அழிய வேண்டும் நினைக்கக்கூடிய வலதுசாரிகளுக்கு வந்து அச்சம் வரலாம். ஒரு நீதிபதிக்கு ஏன் இந்த அச்சம் வரணும்? ஏன் அவங்கள பற்றி பேசணும்? அதாவது ஜெனோசைடு என்பது வேறு, ஒரு விஷயத்தை வந்து அகற்றப்படணும். சதி, ஒரு கணவன் இறந்தவனே வந்து மனைவியும் வந்து போய் அந்த கணவனை எரிக்கக்கூடிய அந்த நெருப்புல போய் விழுந்து சாகணும்னு சொல்லி ஒரு வழக்கம் இருந்தது. அதை வந்து ஒழிச்சாச்சுல. அது சனாதனத்துக்குள்ள தானே வந்துச்சு, சனாதனத்துக்குள்ள தானே இருந்தது. அது
கணவன் இறந்தால் உடன்கட்டை ஏற வேண்டும்ங்கிறது வந்து இருந்த விஷயம். உடன்கட்டை தமிழ்லே இருக்கு, தமிழ்லே நடந்திருக்கு. தமிழ் பண்பாட்டில் தமிழர்களே நடத்தியிருக்காங்க. சனாதனத்தை ஏற்றுக்கொண்ட தமிழர்கள் கணவன் இறந்து விட்டால் மனைவியும் தூக்கி உள்ள போட்டு எரிச்சிருக்காங்க. மதுரை வீரன் சித்தம் போது பொம்மியும் வெள்ளையம்மாவும் சேர்ந்து இரு மனைவிகளும் உள்ள குதிக்கிறாங்க, அவர்களும் சேர்ந்து எரிஞ்சு போறாங்க. இப்படியான ஒரு இங்க அந்த சனாதனத்தினுடைய இது வந்து முனைநாட்டம் இங்கே வீசிக்கொண்டு தான் இருந்தது. அப்போ வந்து ஒரு இந்திய அளவில் வந்து அது ஒழிக்கப்பட்டதா இல்லையா? கடைசியாக ஒரு பொண்ணு ராஜஸ்தானில் 40 வருஷத்துக்கு முன்னாடி இறந்தாங்க. அதுதான் நம்ம ஏடறிந்த வரலாற்றின் அடிப்படையில் அதுவும் வந்து நடந்தது. அதுக்கு பெரிய வழக்கு போடப்பட்டது. அந்த வழக்கில் வந்து இந்திரா காந்தி தலையிட்டு வழக்கு போடப்பட்டு அந்த வழக்கம் வந்து இந்தியாவில் அடியோடு நிறுத்தப்பட்டது. கணவன் இறந்தால் கூட வந்து உடன்கட்டை ஏறக்கூடிய வழக்கம் வந்து ஒழிக்கப்பட்டு விட்டது. இதைத்தான் வந்து உதயநிதி மாண்புமிகு அமைச்சர் உதயநிதி அவர்கள் சொன்னார், துணை முதல்வர் வந்து சொன்னார், இது ஒழிக்கப்பட வேண்டியது. அது சனாதனத்தினுடைய ஒரு பண்பு உடன்கட்டைங்கிறது, அதை தான் ஒழிச்சிருக்கும். அப்போ சனாதனத்திற்கு உள்ள பல்வேறு இது மாதிரியான மோசமான பண்புகள் உள்ள விஷயத்தை ஒழிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது உண்மை. திரும்ப நாளைக்கு இதே நிகழ்ச்சியில் சந்திப்போம். மீண்டும் நாளை இரவு 9:30 மணிக்கு அரசியல் பேட்டை நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி.